ஆ ஓ வணக்கம். வணக்கம் செல்வங்களே. தாத்தா கனவு கண்டுன்னுக்கிறீங்களா? ஆம் செல்வங்களே, கனவு காண்கிறேன். இப்பொழுது நடந்த சம்பவங்கள் எல்லாம் கனவுக்கு பிறகு உருவானது தான். முதலிலே கனவு காணுங்கள் என்று என்னுடைய சகோதரன் அப்துல் கலாம். ஓ, இந்த சகோதரங்களா தாத்தா? ஆம் சொல்லல. அப்துல் கலாம் அவரை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு முன்னே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லணும்னா, அவர் வந்து என்னுடைய சகோதரன், உடன்பிறப்பு. உடன்பிறப்பா? அப்போ நாங்கள்லாம் நீங்களும் உடன்பிறப்பு தான். ஆனால் அப்துல் கலாம் என் கூட பிறந்தவன். கூட பிறந்தவன் என்னத்தா அவன் வேண்டீங்க? ஆமாம், என் தம்பி அவன். சாரி, அண்ணன். ஓ, மன்னிக்கணும், எனக்கு அவன் அண்ணனா தம்பியா தெரில. இல்லை, அவருக்கு நான் தான் அண்ணனா தம்பியா தெரில. நாங்கள் இருவரும் இரட்டை பிறவிகள். அது பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரே வயது. அப்படி என்றால் ஒரே சமயத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அதில் அப்படி இருக்கும்போது முதல் பிறந்தது நானா அல்லது அவரா என்ற கேள்வி வருகிறது. அப்போது நான் விளையாட்டா அவர் பாடும்போது, என் கேள்விக்கு என்ன பதில்? அவர் என்னுடைய தம்பியா அண்ணனா? என் கேள்விக்கு என்ன பதில்னு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அதில் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அது எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு கூட தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸுங்களுக்கும் நர்ஸுங்களுக்கு தான் தெரியும் முதல்ல யார் பிறந்தது, நானா அவனான்னு. ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அன்றைக்கி 2-3 வீடியோவில் சொல்லிக்கிறீங்க, அது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்குது. என்னென்னா, இவங்கெல்லாம் சண்டை போட்டுனுக்கிறாங்கல்ல, பெரிய விஞ்ஞானிகள் நினச்சிக்கின்னு அவங்க பலவிதமான ஏவுகணைகளை தாக்கும் கருவிகளை வைத்துக்கொண்டு ஒருத்தருக்கு ஒரு நாட்டிற்கு மறுநாடுக்கு இந்த நாடு அதெல்லாம் சண்டை போட்டுருக்காங்கல்ல, அதில் வச்சுருக்கிற அந்த அணுகுண்டுங்க, இந்த ஏவுகணைகள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கள, இதெல்லாம் விளையாட்டு சாமானப்பா, அதான் பொம்மை விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க சொன்னீங்களே தாத்தா. அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் வந்து என்னுடைய ஆயுதங்கள் அந்த ஏவுகணை போலவும் அணுகுண்டுகை போலவும் இருக்காது. அப்புறம் வேறு என்னென்னா சொன்னீங்களே தாத்தா, நீ உண்மையிலே சயின்டிஸ்டா தாத்தா? ஆம் சொல்லுவேன், மனதளவிலே நான் ஒரு சயின்டிஸ்ட். உங்களுக்கு சயின்ஸ் எப்படி தாத்தா இருக்குது? நீங்கள் எப்படி தாத்தா அணுகுண்டு, ஆட்டம் பாம்ஸ், ஏவுகணை இதெல்லாம் நீங்கள் விளையாட்டு பொம்மை சொல்கிறீங்களே, நீங்கள் அப்படி சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டில், நீங்கள் வேறு என்ன செய்கிறீங்கன்னு. நான் சொல்லுவேன், மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய கற்பனை, என்னுடைய சிந்தனை என்ன சொல்லுகிறேன் என்றால், இங்கேருந்து ஏவுகணை அனுப்புறது, அது போயிட்டு அங்கே இங்கே அந்த இடம் எங்கே இருக்குது உள்ளே போயிட்டு வந்து அந்த இடத்த போய் தாக்கும். நீங்கள் என்ன புதுசாக சொன்னீங்களே தாத்தா? ஆமாம், என்னுடைய விஞ்ஞானம் அப்படிப்பட்டதல்ல. நான் படைத்தேனேயானால், படைக்க மாட்டேன், படைத்தேனேயானால் அப்படி இருக்காது என்னுடைய ஆயுதம். ஒருவரை நான் கொல்ல வேண்டும், ஒரு கொடியவனை கொல்ல வேண்டும், அல்லது ஒரு நாட்டை அழிக்க வேண்டும்
பல கட்டிடங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் இங்கிருந்து ஏவுகணைகளை அனுப்ப மாட்டேன். நான் சிந்திப்பேன். ஓ, அமெரிக்காவா இல்லை ரஷ்யாவா? ரஷ்யா நமது நண்பன், இவரும் அமெரிக்கன்ஸும் டைம் தகுந்த மாதிரி நண்பனாகிறாரு. இல்லை மற்றவங்களாம் இருக்காங்க, யாருன்னா இருக்கட்டும். அவங்கள யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வேண்டாம். யாருன்னா ஒருத்தரை அழிக்க வேண்டும், ஏதோ ஒரு பெரிய கட்டிடத்தை அழிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அவர்களுடைய உருவம் எனக்கு ஞாபகம் வரும், நினைவில் வரும். அந்த கட்டிடம் நினைவுக்கு வரும். அந்த நினைவுக்கு வந்த உடனே நான் செய்து வைத்திருக்கும் இந்த குருவி இல்லை கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், மெஷின் வந்து நான் அந்த இடத்தையோ அந்த மனிதரை நினைத்து அந்த பொத்தானை, என்ன தத்தா பொத்தான், பட்டனுக்கு பேர் பொத்தான் சொல்லுவாங்க. நான் அந்த பட்டனை அமுத்தினா அவங்கள என்னுடைய நினைவுக்கு வராங்க இல்லையா, அந்த இடம் நினைவுக்கு வருது இல்லையா, அப்போது என்னுடைய அந்த மெஷினில் இருக்கிற பொத்தானை அழுத்தினால் அந்த இடம் எங்கே இருக்கிறது, அந்த இடத்தை சுற்றி இருக்கும் அணுக்களே அந்த இடத்தை அழித்துவிடும். அந்த மனிதன் எங்கே இருக்கிறான், அவனை நான் அழிக்க வேண்டுமா, அந்த மனிதனை நினைத்தாலே போதும், அவன் என் நினைவுக்கு வருவான். அப்போது அந்த பத்தானி கூட இல்லை, என்னுடைய மனதளவிலே உள்ள சிந்தனை நல்ல டச் பண்ணாக்கா அங்கே இருக்கும் அந்த அணுக்களே அந்த இடத்துல அவனை அழித்து விடும். இங்கிருந்து ஏவுகணையை அனுப்பி அவனை அழிக்க வேண்டும் என்ற விஞ்ஞானம் என்னிடம் இல்லை. நான் இதுதான் நான் அப்போது சொன்னேன், எப்பவும் அதுதான் சொல்லுகிறேன். அந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கலாம். எப்போ நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேனோ உங்களாலேயும் முடியும், நீங்களும் சிந்திக்கலாம். அந்த காலம் வெகு தூரத்திலே இல்லை, இன்னும் சிறிது காலத்திற்குள்ளே அது நினைக்கும். தாத்தா சொன்னார், ஏதோ ஒரு பொருளை, ஒரு மனிதனை, ஒரு இடத்தை நினைத்தால் அந்த இடம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பாருங்கள், நம்ம அம்மா அப்பாவை பாருங்கள், நம்ம அம்மாவை நினைங்க, அவருடைய முழு நமக்கு மனதுக்கு வருகிறது. நமது நண்பனை பாருங்கள், யோசிங்கள், அவன் மனதுக்கு வருவான். அதுபோல் நம்ம யாரையாவது ஒரு கொடியவர்களையோ ஒரு கட்டிடத்தையோ ஏதோ ஒரு பொருளை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களை நினைத்தாலே போதும். எப்படி அம்மா அப்பா நண்பர்கள் நம்ம நினைவுக்கு வருகிறதோ, ஒரு சில நிகழ்ச்சிகளாக நினைவுக்கு வருகிறதோ, அந்த மாதிரி நம்ம அழிக்க வேண்டிய இடத்தை அழிக்கும் மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. நான் அழிக்கவும் மாட்டேன், அந்த ஆயுதத்தை நான் உற்பத்தி செய்ய மாட்டேன். சிந்தனையில் வருகிறது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செய்யலாம், அதுக்கு காலம் பதில் சொல்லும். நம்ம நினைக்கிற இடத்துதே, நம்ம நினைக்கிற பொருள் நம்ம எண்ணத்திற்கு வரும். அந்த எண்ணத்திற்கும் நாம் செய்து வைத்திருக்கும் ஒரு சிறிய அளவு செல்ஃபோனை மாதிரி ஒரு சிறிய பொருள் தான் கையில் வச்சுருக்க மாதிரி தான். அவனை நினச்சி இந்த செல்ஃபோனை டச் பண்ண போதும், அவன் அழிக்கப்படுவான். அந்த இடத்திலே இருக்கிற அணுக்களை அவனை அழித்து விடும். இங்கேருந்து ஏவுகணையை அனுப்பி நான் அதை அழிக்க வைக்க மாட்டேன், அது ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். ஆனால் நான் நினைக்கிறது, நான் செய்ய போகும் இந்த எந்திரம் மைண்ட், அது மிகவும் குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு மஷின். தாத்தா ஞாபகம் வந்துச்சு தாத்தா, அன்றைக்கி 2-3 வீடியோவில் சொல்லிக்கிறீங்க, நான் நினைத்தாலே போதும் அந்த இடம் என்னுடைய நினைவுக்கு வரும். அதை நினைக்கும் போது அந்த நினைவிலேயே நான் அந்த அந்த அதை நினைத்தாலே போதும், அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை நினைத்தாலே போதும், அவன் அழிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னீங்களே தாத்தா.
உங்களால் முடியும் தாத்தா. உங்களால் முடியும்போது எங்களாலே முடியும் தாத்தா. ம். செய்து பாருங்கள். அப்படி செய்து பார்த்து ஏதாவது அது ஒரு த்திற்காக அது அ அந்த சிந்தனையும், அந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒருவனை அழிப்பதற்காக அதை உபயோகம் படுத்த வேண்டுமென்றால் தயவுசெய்து சொல்லுகிறேன், உங்களால் முடிந்து நீங்கள் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் செய்யாதீர்கள். ஒருவனை அழிப்பதற்கோ, ஒரு நாட்டை அழிப்பதற்கோ, ஒரு வீட்டை அழிப்பதற்கோ, ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கோ அது பயன்படும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அதை செய்யாதீர்கள். அப்படி நினைத்து கொண்டு நீங்கள் செய்தாலும் அது செயலுக்கு வராது. சரிங்க தாத்தா. சரிங்க தாத்தா. சரிங்க தாத்தா.